அது சாத்தியம்தான் என நிறைவேற்றுகிறார். தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய ஐயா அவர்கள் இன்னும் சொல்லனா, காற்று மழை வெள்ளம் என சீற்றம் வந்து நின்றாலும் மாற்றி அதை ஓடவிட்டு மாணவர் நலன் பார்க்கின்ற ஆசிரியர் ஐயா அவர்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு இயற்பியல் துறை மாணவன் ஒரு 2-3 முறை ஆய்வு மாணவன் எங்களுடைய துறையில வந்து உட்கார்ந்து பேசும்போது நல்லா பழக்கம். அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அவன் நம்ம துறைக்கு வந்து நம்ம பழக்கமான அவனுக்கு ஒரு பிரச்சனை அவனை காப்பாற்ற வேண்டாம், நம்ம தான் அவனை காப்பாற்றணும். அப்படி சொல்லி அவனையும் அதை சரி செய்து விட்டார். ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய நலனை தவிர வேற எதையும் கருதாத பொதுநலம் மிக்க ஒரு பேராசிரியர் சான்றோர் இருக்கின்றார் என்று சொன்னால் சமகாலத்திலே இவரை முதன்மையானவராக நாம் இங்கே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பேராசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட எத்தனை அறக்கட்டளைகளோடு எத்தனை இயக்கங்களை நிறுவியிருக்கிறார். தமிழ் மரபு அறக்கட்டளை ஜெர்மனில் இருந்து சுபாஷினி ட்ரெமல் அவர்களுடைய அந்த அமைப்பை இங்கே கிளையை நிறுவியவர். அதே போல வெள்ளூர் அந்த பிஐடி அதனுடைய வேந்த விஸ்வநாதன் அவர்கள் தலைமையிலே நடக்கக்கூடிய தமிழ் இயக்கத்தை அதனுடைய கிளையை இங்கே நிறுவியவர். திராவிட இயக்க ஆய்வு மையத்தை நிறுவியவர். தமிழ் கலை இலக்கிய பேரவையை கொண்டு வந்தவர் என்று எத்தனை இயக்க, அதே போல திராவிட தமிழ் பேராசிரியர் கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதையும் நடத்தியவர் ஐயா அவர்கள். வாசகர் வட்ட தலைவராக எங்களை எல்லாம் அதில் செயற்குழு உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்தவர். தமிழ் வளர்ச்சி துறையோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள வைத்து அங்கே இருக்கக்கூடிய துணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் வழியாக நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கும் அவர்கள் அந்த துறை சார்ந்த நிகழ்வுகளை எல்லாம் அறிமுகப்படுத்தியவர் ஐயா அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயா அவர்களை பற்றி சொல்லுகின்ற போது இதை பிரிவாக நான் என்றைக்குமே நினைத்ததில்லை. அதை எப்படி சொன்னா, கடல் நீரை பிரிந்தாலே முகில் என்றார். இன்னொரு வடிவத்துக்கு போயிடுது. கடல் நீரை பிரிந்தாலே முகில் என்றாகும். கருவானம் முகில் பிரிந்தால் மழை என்றார். கருவானம் முகிலை பிரிந்தால் அது மழை என்றாகும். மணல் விரித்த மலர் பிரிந்தால் மரமும் காய்க்கும். மலருக்கு பிறகு மலர் உதிர்ச்சுன்னா அதுல காய் வேறொரு வடிவம் வருது. அந்த மாதிரி தடையற்ற பணிபுரிந்து தகமை சார்ந்து திகழ்ந்திட்ட பேராசான் நமது நெஞ்சில் மடை திறந்த அன்புக்கு சொந்தக்காரர், மாறாத பண்பாளர், பழகுவதற்கு என்றும் இனியர். மேன்மையுறு கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் இனியர் என்றும் மேதினையில் இவர் போல் நமக்கார் இங்கு தோன்றிய நல் எண்ணத்தால் பல்கலையில் தான் இருந்தார். ஆட்சிக்குழு தன்னில் இணையில்லாத துணைவேந்தர் பொறுப்பு குழுவை இருந்தார். புரிந்திட்ட நற்பணிகள் கல்வெட்டாக சொல்ல வரும் கடந்த காலம் இவரின் தோற்றம். சீருகின்ற சிங்கமென மாற்றார்க்கு ஆகும் நல் இதயம் தன்னை பார்த்தால் பூவின் மென்மை. இப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இந்த 34 ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியேற்று இணை பேராசிரியராக திகழ்ந்து 2013 முதல் துறை தலைவராகவும் 2023 முதல் கல்லூரியினுடைய முதல்வராக தலைமை சாரதியாகவும் இருந்து இந்த 7 மாத காலத்தில் மிகப்பெரிய அளவு மாற்றத்தை கல்லூரியிலே கொண்டு வந்தார். இன்றைக்கு வந்தவர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், இது சிக்கைய நாயக்கர் கல்லூரியில் தான் நான் வந்திருக்கிறேன். 7 மாதங்களுக்கு முன்னால் 6 மாதங்களுக்கு நான் முன்னால் வந்தபோது கல்லூரி இப்படி இல்லையே என்று அத்தனை பேரும் சொல்லுகிற அளவுக்கு இந்த கல்லூரியை மிகப்பெரிய ஒரு அறிவு சோலையாக மாற்றிய பெருமை ஐயா அவர்களைத்தான் சார். நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ஒரு முறை இன்னொரு முறை வருகிற போது பகல் நேரத்தில் கல்லூரியை சுற்றி பாருங்கள். நீங்கள் இதற்கு முன்பு வந்த போது இருந்த சூழலுக்கும் இப்போது இருக்கின்ற சூழலுக்குமான வெறும் தோற்றத்தில் மட்டுமல்ல, மாணவர்களுடைய மனங்களிலேயும் அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய பேராசான் நம்முடைய ஐயா அவர்கள். அவருடைய பணி ஓய்வு காலம் நீல் ஆயுள், நிறை செல்வம், பணி நிறைவு காலம். கடைசி வர வர எனக்கு சொல்லுவதற்கு கொஞ்சம் பதட்டமாக, வேற ஒன்றும் இல்லை. இந்த பணி ஓய்வு காலத்துல ஒரே ஒரு வேண்டுகோள் ஐயா இடத்துல, ஈரோடு மாநகரில் மிகப்பெரிய அளவில் தமிழை
தமிழ் சார்ந்த ஒரு சமுதாய பணியை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு இயக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒன்று இரண்டு அமைப்புகள், மக்கள் சிந்தனை பேரவை போன்ற அமைப்புகள் எல்லாம் அறிவு சார்ந்து நடக்கிறது. அதுபோன்று அதை விட மிகச்சிறப்பாக நம்முடைய மாணவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய தலைமையிலே ஒரு சமுதாய ஒரு இயக்கத்தை, ஒரு பணியை, தமிழ் சார்ந்து ஒரு அமைப்பை நிறுவி அதன் வழியாக ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும். அதிலே ஐயா அவர்கள் தலைமையேற்று அதை வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளையும் ஐயா அவர்களிடத்திலே வைத்து, ஏனென்று சொன்னால் ஐயா அவர்கள் 34 ஆண்டுகளாக காலையில 7 மணிக்கு இங்க உள்ள வந்தாருன்னா கல்லூரி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் 7 மணி 8 மணி ஆகும் வீட்டுக்கு போறோம். இப்போ அந்த நேரத்தை வேறொரு தளத்திலே நாம் கொண்டு போய் சேர்த்தால் இன்னும் நம்மை தாண்டியும் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன் விளைக்கின்ற ஒரு வாய்ப்பு உருவாகும். அந்த வாய்ப்பிற்கு நாங்கள் பக்கபலமாக நிற்போம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை செய்ய வேண்டும் என்பதை சொல்லி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பிரகாஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.